அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் என்று ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம இரண்டு விதமாக பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட், அமெரிக்கா இந்தியாவுக்கு ஒரு மிரட்டல் விடுத்திருக்காங்க. குறிப்பாக ஜேடி வேன்ஸ் அவர்கள். ஏன்னா போகிற போக்க பார்த்தா அடுத்தடுத்த சம்பவம் நடந்துகிட்டே இருக்கிறனால இதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம மதிப்பு குறைஞ்சிரும் போல் அப்படின்ற மாதிரி இதுக்கப்புறம் நாங்கள் பெரிய வரி விதிக்க போகிறோன்னு சொல்கிறாரு. அவர் கோபத்துக்கான காரணம் என்னன்றது ஒரு டீட்டெயிலான ஒரு விவகாரத்தை பார்த்துட்டு அப்படியே அங்கே இருக்கக்கூடிய சமாச்சாரங்கள்லாம் பார்த்து என்னென்னு கொஞ்சம் பேசிவிட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம உக்ரைன்கிட்ட கிளம்பிடலாம். ஏன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் உக்ரைனுக்கு எகன்ஸ்டாக மாறிட்டாங்க. ஏன்னா அது ஜெலன்ஸ்கியோட அது என்ன சொல்லுவாங்க, ஈகோ அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லை ஒரு கர்வம் அப்படின்னு சொல்லலாம், அல்ல நம்ம பாஷையில் சொல்லலாம் ஒரு ஆணவம்னு கூட சொல்லலாம். அது கூட காரணமாக இருக்கலாம். போலந்து இந்த பக்கம் ஹங்கேரி ரொம்ப தாரமாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சம்பவத்தை உக்ரைனே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி என்ன அங்கே நிகழ்வு நடந்தது அங்கே கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஏற்றி பார்த்துட்டு ஃபைனலாக உங்களுக்கு கிளைமேக்ஸில் ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. கிளம்பலாமா? தயார் தானே? இப்போ வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்கானுடைய துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் அவர்கள், ஜேடி ஒசா அவர்கள் கர்நாடகாவை சேர்ந்தவர்கள். சமீபத்தில் கூட ஒரு 4 நாள் ட்ரிப்பாக இங்கே இந்தியா வந்திருந்தார். இந்தியா வந்ததே நான் ரொம்ப பெருமையாக என்னுடைய தாய்நாட்டில் உணர்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணுறேன். இந்தியாவும் அமெரிக்காவையும் பிரிக்க முடியாத நட்புகளை உணர்ந்ததுன்றாங்க. அப்போ கூட இங்கே நிறைய செலிப்ரேஷன் கூட போயிட்டு இருந்தது. ஆஹா, ஜேடி வேன்ஸ் வீட்டுக்காரரு, அதனால் பெரிய அளவுக்கு இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கும், அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும், இப்படி தான் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா சொல்லியிருப்பாங்க, நிறையா பார்த்துருப்பீங்க, நம்ம கூட நிறைய பேசியிருப்போம். சரி, என்ன சம்பவம்னா அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது சமீப காலமாக இந்தியா கொஞ்சம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் மீறி ரஷ்யாக்கிட்ட தொடர்ந்து எண்ணெய் வளங்கள் வாங்கிறது, ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துறது, தொடர்ந்து அடுத்தடுத்து பயணங்கள் மேற்கொள்வது, இதையெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் அடுத்த கட்ட வரி விதிப்பு இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ராங்காக விதிக்க போகிறோம். ஆனால் சீனா வாங்கிறத விட இந்தியா அதை அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்கன்னு மறுபடியும் சொல்கிறாங்க. சரி, எப்படிப்பா நீங்கள் சீனா வாங்கிறத விட இந்தியா அதிகமாக வாங்குறதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அவர் அதே கதை தான் மறுபடியும் சொல்கிறாங்க. அதாவது சீனா 2022க்கு முன்பும் 16% வாங்குறாங்கன்னா இப்பயும் சும்மா 4-5% தான் அதிகம். இந்தியா 2022க்கு முன்பு ஜஸ்ட் 2% தான் வாங்கினாங்க. ஆனால் எப்போ பார்த்தாங்கன்னா 36%க்கு மேலே வாங்குறாங்க. அப்போ இவங்க தானே அதிகமாக வாங்குறாங்க. அதனால் எங்களுக்கு சீனா மீதெல்லாம் ஃபால்ட்டு கிடையாது, இந்தியா மீது ஃபால்ட்டு. கண்டிப்பாக நாங்கள் மிக பயங்கரமான வரி விதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதை அப்படியே அவர் மனசுக்குள்ளே அப்படியே வச்சுக்கிட்டோம் நம்ம. குறிப்பாக அமெரிக்கா இந்த கோபத்துக்கான காரணம் என்ன, இதுக்கப்புறம் இவங்க வரி விதிக்கிறதுனால என்னெல்லாம் தாக்கம் ஏற்படுகிறது, இதையெல்லாம் தாண்டி ஏன் திடீர்னு சடனாக இப்போ உடனடியாக ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாங்க. இப்போ ரஷ்யா மீது கூட அவங்க வரி விதிக்க லேட் பண்ணுறாங்க. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா ஆகஸ்ட் 1 ரஷ்யாவுக்கு பயங்கரமான ஒரு வார்னிங் கொடுத்தாரு. அந்த வார்னிங்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 9ன்னாங்க. அப்புறம் பேச்சுவார்த்தைலாம் போய் இன்றைக்கி என்னங்க ஐயா டேட்டு, ஆகஸ்ட் 25ங்க. இப்போ என்னங்க ஐயா நான் உங்ககிட்ட பேசும்போது 9 மணிங்க. என்ன வரைக்குமே ரஷ்யா மீது வரியே விதிக்கலை. காரணம்னா அமைதி பேச்சுவார்த்தை வந்துடும் அதான் இதான்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஆய்வறிக்கை வேறு சொல்லிட்டாங்க, இங்கே வருப்பா நீங்கள் வரி விதிச்சிங்கன்னா காலி ஆகிடுவீங்கன்ட்டு. அப்போ முக்கியமான நாடு அவங்கள மீதே நீங்கள் வரி விதிக்கலை, வார் நடக்கிற அந்த சம்மந்தப்பட்ட நாடுகள் மீதே வரி விதிக்கலை. ஆனால் இந்தியா மீது மட்டும் இவங்களுக்கு கோபம் அப்படி பிச்சுட்டு வந்துருச்சு. இப்போ அப்படி பொத்திட்டு வந்துருச்சுன்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கோபம் அமெரிக்காவுக்கு வந்துருச்சு. அங்கே அமெரிக்காவுடைய அம்பாசிடர் வினய் குமார் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் 50% வரி விதித்தாலும் சரி, எந்த % வரி விதித்தாலும் சரி, நாங்கள் அதுக்காக ஆயில் வாங்குறதெல்லாம் நிறுத்த மாட்டோம். ஒன்று, இன்னொரு பக்கம் எங்களை ப்ரெஷரால் மட்டும்தான் எங்களோட எனர்ஜி செக்யூரிட்டி கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணுன்னா அது எங்களுடைய தனிப்பட்ட முடிவு அப்படின்றது ஒன்று சொல்லிட்டார். நேற்று ஜெய்சங்கர் அவர்கள் நேற்று ஒரு 2 நாள் முன்னாடியே அங்கே ரஷ்யாவில் சப்மிட் பண்ணும்போது வெஸ்டர்ன் மீடியாலாம் கேள்வி மேலே கேள்வி கேட்டு தள்ளுறாங்க, இந்த மாதிரி மிரட்டுறாங்க. அது இல்லாமல் அவங்க ரஷ்யா கிட்ட ஆயிலை வாங்கி மறுபடியும் ஐரோப்பாவுக்கு விற்கிறீங்களாம், அமெரிக்காவுக்கு விற்கிறீங்களாம், ஏகப்பட்ட லாபம் அடைகிறீங்களாம், தனிப்பட்ட நிறுவனங்கள் ஃபேமிலி லாபம் அடைகிறதுக்கு நீங்கள் பின்புலமாக இருக்கீங்களாம். ஆமாம், என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் விற்கிறோம், நீங்கள் தானே வாங்குறீங்க, அதாவது லாபம் வர மாதிரி இருந்தால் தான் நீங்கள் வாங்குறீங்க, இல்லைனா நீங்கள் வாங்க மாட்டீங்க, இவங்களை யார் வாங்க சொன்னது, நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் மட்டும் தான் நாடு கிடையாதுன்ற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். நாங்கள் விற்கிறோம், விருப்பம் இருந்தால் வாங்குங்க,
இல்லைனா வாங்காதீங்க. ஆனால் எங்களை போய் வாங்க வேணாம்னு சொல்வதற்கு நீங்கள் உரிமை கிடையாது, எங்களோட நீங்கள் அதிகமாக வாங்கிட்டு இருக்கீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு. ஓஹோ, பயங்கரமாக எதிர்த்து பேசிட்டாங்களா அப்படின்னு இது 2வது சம்பவம். 3வது சம்பவம் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான். அங்கே சீனாவுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பாகவும் சரி, அடுத்தடுத்து இங்கே வரும்போது வாங்கியிலிருந்து அடுத்தடுத்த அமைச்சகம் சார்பாக வரும்போதெல்லாம் முதல் கண்டனமே அமெரிக்காவுக்கு தான். போடு 2 கண்டனத்தை. அமெரிக்காவுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி நீங்கள் இந்தியாவுடைய ஏற்றுமதி இறக்குமதி நீங்கள் தலையிடலாம், வெளியூர் அழுத்தம் கொடுக்கலாம்னுமா சொன்னாங்க. அப்போ கூட நம்ம நக்கலாக சொல்லியிருந்தோம், அப்பா சீனா பாசம் வேறு ரொம்ப வந்துருச்சு, இன்னும் அதிகமாக வரி போகணுன்னு மிரட்டல் கொடுக்குறீங்களா, இல்லை ஏன் ரொம்ப கம்மியாக போகிறீங்கன்னு மிரட்டல் விடுறீங்களா, கொஞ்சம் பொறுமையாக இருந்துச்சுதா அப்படின்னு நம்ம கூட நக்கலுக்கு ஓட்டிகிட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? இது எல்லாமேங்க இந்த ஒரு வாரம் 2 வார காலமாக அடுத்தடுத்து அமெரிக்காவுக்கு ரிப்போர்ட் போகிறதுனால அமெரிக்கா கொள்ள காண்டாயிட்டாங்க. ஆஹா, இது செட் ஆகாது. ஏன்னா இத்தனை நாள் இந்தியா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் தள்ளி இருந்ததுனால தான் கொஞ்சம் சேராமல் இருந்தது. கொஞ்சம் ஒரே அடியாக இன்னும் கொஞ்சம் போட்டு மிரட்டணும் அப்படின்னா அவங்க நம்ம வழிக்கு வந்துடுவாங்களான்ற மாதிரி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இல்லை, இன்னொரு அவங்களுக்கு கோவம் என்ன தெரியுங்களா? கோவன்றதை விட நம்மளால் ரொம்ப சீக்கிரமாக ஒன்று சேர்ந்துட்டாங்களேன்னு இன்னொரு கோவம் கூட. சீனா இங்கே ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட் சிப்கி லா பாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இமாச்சல் பிரதேஷ் வழியாக கினோர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு 2020 கொரோனா காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டோம், நம்மளுக்கும் சீனாவுக்கும் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்து வரதுனால இந்த சிப்கிலா கணவாய் வழியாக வரதை நம்ம டோட்டலாக நிறுத்திட்டோம். அது நிறையா நம்மள எக்கானமிக் காரிடரும் அந்த வழியாக தான் இருந்ததுங்க. அது இல்லாமல் நம்ம கைலாஸ் மான்சரோவர் யாத்திரையும் அந்த வழியாக தான் போனது. இந்த வரைபடத்தில் கூட பார்க்குறீங்க இல்லையா, வரைபடத்தில் இந்த ஒரே ஒரு இந்த சிப்கிலா பாஸ் மட்டும்தான் 2 பாவடிகளில் கேட் மாதிரி போட்டிருக்க பாருங்கள், திபேத்தினுடைய மஞ்சள் கலரில். இந்த பக்கம் இமாச்சல் பிரதேசத்துக்குள்ளே பெருசாக கனெக்ட் ஆகிறது இந்த ஒரு பாத்து தாங்க. இதை இந்தியா அப்பயே பேன் பண்ணிட்டாங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணுறதுனால என்னென்னா டூரிசம், அந்த வழி ஃபுல்லாக டூரிசம் அதிகமாகும் ஒன்று. ஏன்னா அது ஃபுல்லாக ஓப்பன் பண்ண போகிறாங்க. அந்த ரோடு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இங்கே கூட பாருங்கள். ஏன்னா மக்கள் ஏற்கனவே நிறைய வீடியோலாம் போட்டிருக்காங்க, போய் ஆதங்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்கனாமிக் ஆர்டர் நிறைய ரோடு வர ஆரம்பிச்சதுன்னா, அப்புறம் அடுத்தடுத்த பாதைகள் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சுன்னா இமாச்சலினுடைய இதுவும் கொஞ்சம் பெருக ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் அதுவும் எப்படி தெரியுங்களா, 15 நாளுக்குள்ளார, இதுக்கு முன்னெல்லாம் வருஷக்கணக்காக எழுத்துட்ருக்கோம் பேச்சுவார்த்தை. ஆனால் இது 15 நாளுக்குள்ளார ரொம்ப சீக்கிரம் ஓகே பண்ணுறாங்க. இன்னொரு விவகாரத்தை கூட பார்க்க முடியுது. குறிப்பாக நமக்கும் சீனாவுக்கும் பார்த்தோம்னா, இந்த திபேத்தினுடைய மேலே எல்லைப்பகுதி, இந்தியாவுடைய எல்லைப்பகுதி ஓரம் மிகப்பெரிய ஒரு அணை கட்டுறாங்க. ஹைட்ரோ பவர் டேம்னு சொல்லிட்டு வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் ஹைட்ரோ பவர் டேமு நிதியை ஒதுக்கிட்டாங்க. அதில் 80% நதி நீர் அவங்க சேமிச்சிட்டாங்கன்னா, அணை சேமிச்சிட்டாங்கன்னா இந்தியா ட்ரை ஆகிடும். திடீர்னு ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய சுச்சுவேஷன் தான். நம்ம எப்படி பாகிஸ்தான் அணையை நிறுத்தி வச்சுட்டு பாகிஸ்தானுக்கு என்ன சூழ்நிலையோ அதே சூழ்நிலை தான் நமக்கும். நான் நிறைய தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். நம்ம பாகிஸ்தானுக்கு என்ன விளைவுகள் ஏற்படுத்துகிறோமோ அதே விளைவுகள் கையில் சீனா கையில் இருக்குது. இப்போ இந்தியா என்ன கேட்குறாங்கன்னா, அது பெரிய பாதிப்புகள் ஏற்படும், எங்களுக்கு வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படின்னு நிறைய கண்டிஷன்லாம் போட்டோடனே அதுக்கு சீனா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நாங்கள் உங்களுக்கு வெளிப்படைத்தன்மை கொடுக்குறோம், என்னெல்லாம் பண்ணுறோன்னு கொடுக்குறோன்னு மாதிரி சொன்னாங்க. இப்போ அது இல்லாமல் ஒரு சில கண்டிஷன் எல்லாமே ஒத்துக்கிட்டால் கூட அங்கே லோக்கல் மக்கள் இருக்காங்கல்ல, அந்த திபேத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் லேண்டு கொடுக்க ஒத்துக்கல. அவங்க அதெல்லாம் முடியாதுன்ட்டு போராட்டம் பயங்கரமாக வெடிச்சிட்ருக்கு. காம்பன்சேட் என்ன தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணாலும் ஏற்றுக்கல. அது ராய்டர்ஸ் பத்திரிக்கை நீ கொண்டாடி தீர்த்துருந்தாங்க. என்ன தான் இந்தியாவும் சீனாவும் ஒத்து போனால் கூட அங்கே உள்ள இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் ஒத்துக்கல அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக போட்டு வெடிச்சிருந்தாங்க. ஸோ இவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் அப்படி நெருங்குன்னு சொல்கிறது எதிர்பார்க்காதனால தான் இந்த கொலகாண்டில் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி என்ன விதமான வரி இழுக்க போகிறாங்க. இந்த அரட்டல் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் இனி இந்தியா வாங்குமா வாங்காதான்டா அதே நிலைப்பாடு தான் ரொம்ப தெளிவாக கிளாரிட்டியாக சொல்லிட்டாங்க. அதற்காக இந்தியா பாதிக்காதான்னா கடுமையாக பாதிக்கும், நிச்சயம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும். இவங்க இந்த வரி விதிக்கிறத மட்டும் நிறுத்திட்டாங்கன்னா பிரச்சனை இல்லைங்கய்யா. அடுத்தடுத்து அமெரிக்க நிறுவனங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, அப்புறம் நம்மளுதாங்க. அப்போ அடுத்தடுத்து தடை வேறு, பொருளாதார தடை வேறு, வரி விதிக்கிறது வேறு. இவங்க என்ன பண்ணுவாங்க, பொருளாதார தடை விதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐரோப்பா வேறு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க, இப்போ பயங்கரமாக இருக்காங்க. காஜா கலாஸ் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நாங்கள் மட்டும் அடுத்தடுத்த பொருளாதார தடையில் தொடர்ந்து எந்தெந்த நாடுகள் உதவி செய்கிறாங்களோ அதையும் நாங்கள் போட்டு வெளுக்க போகிறோன்றாங்க. அவங்க வெளுக்க போகிறாங்களா நம்ம வெளுக்க போகிறாங்களான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா அங்கே யார் பொருளாதாரத்தில் இழந்துட்டுருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இது எல்லாமே இங்கே இருக்கிற நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுது.
அமெரிக்கா அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுத்தாலும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குன்றது சமீபத்திய பார்வை. இருந்தாலும் ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்கா கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறார். அதுக்கு நம்ம ஒரே அடியாக அவங்க முடிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. உறவுகளை நாங்கள் சைட்லைனில் பேசிட்டு தான் இருக்கோம், எல்லா வித ட்ரையும் பண்ணிட்டு தான் இருக்கோம், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நாங்கள் ஸ்டில்லும் அமெரிக்கா வந்து நண்பர்களாக தான் பார்த்துட்ருக்கோன்ற ஒரு வார்த்தையும் சொன்னார். அதுவுமே நம்ம பார்க்க முடியுது. இது இப்போதைக்கு இது ஒரு டாபிக், எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்னன்னு பார்க்கலாம். நம்ம பாகிஸ்தான் செய்தியை ஒன்று பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம பாகிஸ்தான் போகக்கூடிய மிக முக்கியமான அணையெல்லாம் வந்து எல்லாமே ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. அங்கே தவி ஆறுன்னு சொல்லுவாங்க, தவி ஆறு ஒன்று ஃபுல்லாகிட்டு வேறு வழியே இல்லாமல் திறந்து விடுறாங்க. திறந்து விடுறதுக்கு முன்பு பாகிஸ்தானுக்கு முறைப்படி இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி மனிதநேய அடிப்படையில் நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறோம், இந்த டைமுக்கு வந்து அணை ஃபுல்லாக திறந்து விட போகிறோம், ஓவர்ஃப்ளோட் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து நீங்கள் எதிரியாக இருந்தாலும் மனிதநேய அடிப்படையில் நாங்கள் உயிர்களை காப்பாற்றுவதற்காக இந்த ஒரு அறிவிப்பு கொடுக்குறோம்பா அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, உங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்பு வரைபடத்தை ஒன்று காட்டியிருந்தேன். அது சீனான்ற பாருங்கள், பாகிஸ்தானுடைய பிரதமரில் பாகிஸ்தானுடைய வெளிவிவகார அமைச்சர் வந்து பங்களாதேஷுக்கு வந்திருந்தார். அது நான் உங்ககிட்ட பிரதமர்னு சொல்லிட்டேன், ஷெரீஃப் அவர்கள்னு சொல்லியிருந்தேன், இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இறங்கிட்டு இங்கே யூனஸ் அரசாங்கத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அப்போ யூனஸ் அரசாங்கத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் போது யூனஸ் அரசாங்கம் என்ன கேட்குறாங்கன்னா, 1971 நடந்த யுத்தத்தில் நீங்கள் எங்கள் மக்களை பெரிய அளவுக்கு இனப்படுகொலை, அது மாதிரி நிறைய பெண்களை வந்து கற்பழிப்பு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டீங்க, எங்கள் மக்களை வந்து இந்த மாதிரியான மோசமான சம்பவத்தை நாங்கள் அனுபவித்ததில்லை, அதனால் நீங்கள் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டுருங்க போதும், நம்ம 2 ரிலேஷன்ஷிப்பும் பெரிய அளவுக்கு வளரணும்னு நாங்கள் நினைக்கிறோன்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க. அது இல்லாமல் இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களால் எங்களுக்கு வந்து ஒரு 4.52 பில்லியன் பக்கம் இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, அதையும் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க. வந்த ஆளுக்கு என்ன ஆச்சுன்னா சரியான கோவம், ஓ என்ன யார்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறேன், நீங்கள் எங்ககிட்ட பேசிட்டு வந்து இந்த பிரச்சனைனால எங்களுக்கு எவ்வளோ லாஸு, யாருக்கிட்ட வந்து என்ன மன்னிப்பு கேட்குறேன்றாரு. இதே விவகாரம் எப்போ வந்துச்சு அப்படின்னா 2000 வந்துச்சு. 2000 ஒரு தடவை வந்து விசிட் பண்ணாங்க, அப்பயும் வந்து மன்னிப்பு கேட்க முடியாதுன்ட்டாங்க. இப்போ இவங்க கொஞ்சம் ஒரு 2 வருஷம் இல்லை, இப்போ யூனஸ் அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் தான் 2 வருஷன்ற மாதிரிங்க, ஒரு ஒரு 6 மாதமாக தான் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. திடீர்னு ஓடி வந்து அங்கேயே மன்னிப்புலாம் கேட்க முடியாது, அதெல்லாம் போய் வேறு ஆளுக்கிட்ட பாரு, பேச வேண்டிய விஷயத்தை பாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டாங்க போல். அதனால் யூனஸ் அரசாங்கம் இதுக்கப்புறம் கம்முன்னு விட்டுறலாமா, இல்லை ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவா, இல்லை அடுத்த கட்ட ஏதாவது ஒன்று பேக்கலாமான்ற மாதிரி அப்படியே அமைதியாக பம்பிட்டு இருக்கிறது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தகவல் வந்துருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒட்டுமொத்த தகவலுங்க, அங்கே இருக்கக்கூடிய தகவல். ஃபைனலாக ஒன்று சொல்லட்டுங்களா, ஜேடி வேன்ஸுக்கு இங்கே மட்டும் கெட்ட பேர் இல்லை, அவங்க நாட்டிலையும் கெட்ட பேர். முந்தா நேற்று ஒரு இந்தியன் டிரைவர் ட்ரக்கு ஒன்று போயிருக்கு, மோதி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில எதிர்ப்பாளர்கள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த இலீகல் டிரைவர் வந்து இந்தியாக்காரங்கன்றதுனால தான் இவர் எதுவுமே சொல்லலை, ஏன்னா இவங்க மாமனார் வீடு வந்து இந்தியா, அதனால தான் இவர் அமைதியாக இருக்கிறாரு. அதே பாருங்கள், மார்க்கோ ரூபியோ அவர்கள் இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க யாரெல்லாம் டிரைவராக வேலை செய்கிறாங்களோ அவங்களுடைய பாஸ்போர்ட் எல்லாமே முடக்கப்படும், அவங்களுடைய விசா எல்லாம் பறிக்கப்படும், அது இதுன்னு பயங்கரமாக சொன்னார். ஆனால் இவர் அது கூட சொல்லலை, எல்லாம் பாசம் சும்மாவாக விடும் அப்படின்றார். சரி, அங்கேயும் திட்டு வாங்கியிருக்கிறாருன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறாங்க. ஐயா அவர் இந்தியாவை எதிர்த்து சொன்னார் அப்படின்னாலும் அங்கேயும் அந்த பிரச்சனை அவருக்கு போயிட்டு தான் இருக்குது. அங்கேருந்து நம்ம உக்ரைன் கிட்ட போயிடலாம். உக்ரைன் கிட்ட போகும்போது ஒரு சின்ன தகவல் ஒன்று, இந்த ஜுலாஜினி யாருங்க, யூகேனுடைய அம்பாசிடராக இருக்கிறாரு, உக்ரைன் சார்பாக யூகேனுடைய அம்பாசிடராக இருக்கிறார். ஏற்கனவே இந்த கார்டியன் பத்திரிகை வந்து அவர் கோத்து விட்டுட்டாங்க, அடுத்த கட்ட தலைவர் அவர் தான் வருவார் அப்படின்லாம் போட்டு கோத்து விட்டுட்டு இருந்தாங்கல்ல. இன்றைக்கி மறுபடியும் சும்மா இல்லாமல் அடுத்த ஒரு பிரச்சனையை வந்து கோத்து விட்டுருக்காங்க. ஜெலன்ஸ்கி கிட்ட நீட்டாக கட்டுரை எழுதியிருக்காங்க. இந்த வெள்ளை மாளிகையில் ஜெலன்ஸ்கி போயிட்டாங்க, ஃபஸ்ட்டு தடவை பேசும்போது கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு அவர் வந்துட்டார்ல, உடனே ஜுலாஜினிக்கு கால் பண்ணாங்களாம், அடுத்து அவர் உட்கார வச்சிடலாம் இவர் தூக்கிட்டுன்ட்டு. ஜுலாஜினி எடுக்கவே இல்லை என் ஃபோனு, எடுத்திருந்தாருன்னா கண்டிப்பாக உட்கார வச்சுருப்பாங்களாம், அவர் எடுக்காதனால தப்பிச்சிட்டாருன்றாங்க. இதுவுமே பாருங்கள், இதே கார்டியன் பத்திரிக்கை இதுக்கு முன்பு வந்து ஜுலாஜினி வந்து அடுத்த கட்ட தலைவராக அப்படி இப்படின்னு பேசின உடனே ஒரு நான் பாட்டுக்கு ஒரு மூலையில் இருக்கிறேன், இதெல்லாம் எங்களுக்கு தேவையான்ற மாதிரி கொஞ்சம் எதிர்ப்புமே தெரிவித்தார். ஏற்கனவே அவர் அங்கிருந்து அனுப்புனதுக்கு காரணமே
ஜெலன்ஸ்கியை விட அடுத்த கட்ட தலைவர் இவர் தான் சொன்னதுனால தான் அவருடைய இராணுவ அமைச்சர் பதவியை பறிச்சுட்டு கிளம்பானி வெளிநாட்டில் போய் இருப்பான்னு அனுப்பிச்சுட்டாரு. திருப்பி இங்கேயே வந்து என்ன வாழ விளையாடா அப்படின்னு நினச்ச உடனே தான் இந்த கார்டியன் பத்திரிகை அவருக்காகவே இல்லை அவர் வந்து ஜேடி வேன்ஸுடைய ஃபோனை எடுக்கலை, ஒரு 10 டைம் மேலே கால் பண்ணியிருப்பார், அவர் ஜெலன்ஸ்கி மீது வைத்திருந்த விசுவாசத்தின் காரணமாக ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்லி அவரை சந்தோஷப்படுத்தியிருக்கிறார் ஐயா. அது கூடுதல் தகவல். இப்போ ஹங்கேரிக்கு என்ன தெரியுமா கோவம், அது ஜெலன்ஸ்கியோட எக்ஸ் தளத்துலையும் சரி இந்த கியூ போஸ்ட்லேயும் சரி இந்த ஒரு பிக்சரை போட்டுக்கிட்டாங்க, அப்படியே மேசியை முறுக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது ஹங்கேரி சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதை நாங்கள் தான் பண்ணுவோம், நீங்கள் எங்களுக்கு தடை போடவும் முடியாது, நீங்கள் எங்களுக்கு அதிகாரமும் அளிக்க முடியாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த ஒரு ஸ்டில்லை போட்டோடனே ஹங்கேரிக்கு கொலகாட் ஆகிட்டாங்க, டென்ஷன் ஆகிட்டாங்க. யாருக்கிட்ட வந்து யார் பேசுகிறேன், எங்ககிட்ட நாங்கள் பார்த்து உதவி செஞ்சதுனால தான் நீ பொழைச்சிட்ருக்க, ஐரோப்பா நாடுகள் உதவி செய்யலாம், நீ ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஐரோப்பாவிலிருந்து எல்லையோரம் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஏற்கனவே நிதியெல்லாம் கொடுத்தாங்க. எதற்காக நிதி கொடுக்குறாங்கன்னா, இப்போ உக்ரைன்லேருந்து வரி இல்லாமல் இறக்குமதி பண்ணுறாங்க. வரி இல்லாமல் இறக்குமதி பண்ணுறதுனால என்ன பண்ணிட்டாங்க, அங்கே விவசாயிகள் பாதிக்கப்பட்டு பெரிய போராட்டம், போலந்து ஹங்கேரி இங்கெல்லாம் பெரிய போராட்டம் பண்ணாங்க. அப்போ ஐரோப்பா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு அப்ராக்சிமேட்டாக $150 $1000 வரைக்கும், இப்போ பழம் விளைவிக்கிறதா இருந்தால் $1000, இது $150 மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் அங்கே சப்சிடியெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இதுக்கப்புறம் அந்த பக்கம் இருந்து ஒரே ஒரு சின்ன வண்டியை கூட விட மாட்டோம், எல்லாத்தையும் நிறுத்து, அங்கே நிறுத்துறதுனால எங்கள் மக்களுக்கான சப்சிடியை நிறுத்த போகிறோம்னா அதுவும் நிறுத்த மாட்டோம், அதையும் கொடுக்க போகிறோன்றாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இருக்குது, நாங்கள் பேசிக்கிறோம், எங்கள் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் ஐரோப்பாவில் நீரதுலேருந்து எல்லாத்தையும் இதுக்கப்புறம் பார்த்துக்குறோம், நாங்கள் இல்லாமல் இதுக்கப்புறம் நீங்கள் ₹1 வாங்கிட்டீங்கன்னா சரி, நாங்கள் உதவி பண்ணுறதுனால தான் இன்ன வரைக்கும் உக்ரைன் காத்து கொண்டு இருக்கிறது, ஆனால் நீங்கள் வந்து எங்களை மிரட்டுறீங்களா அப்படின்னு இப்போ கோலாகானில் இருக்கிறாங்க ஐரோப்பா. ஐரோப்பா மட்டும் இல்லை, இப்போ போலந்து வந்தார் பிரசிடெண்ட் நவ்ரோக்கி அவர்கள் கொஞ்சம் 2 கண்டிஷன் வீட்டோ கொண்டு வந்து தடுத்துட்டார். மொதல் கண்டிஷன், அங்கே போலந்தில் இருக்கக்கூடிய உக்ரைனுடைய ரெஃப்யூஜியஸ் அகதிகள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கான சப்சிடி ஃபண்டிங் கொடுக்கறது மீது எல்லாத்தையும் நிறுத்துங்கன்ட்டார். யாரெல்லாம் இங்கே வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்களோ, வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வேணால் நீங்கள் சப்சிடி கொடுங்க, எய்டு கொடுங்க, மீதியெல்லாம் கொடுக்காதீங்க, நிறுத்துங்க, வேணால் அவங்க கிளம்பட்டோம், ஏன்னா எனக்கு எங்கள் மக்கள் தான் பீரியாரிட்டி, இதுக்கப்புறம் உக்ரைன் மக்களோட பீரியாரிட்டியில் எனக்கு அவசியம் இல்லைன்ட்டார். இது அடி, இது எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, நீங்கள் கிளம்புங்கன்ட்டாங்க உக்ரைன் தரப்பில். இரண்டாவது என்னென்னா, இன்ன வரைக்கும் உக்ரைன் பயன்படுத்துகிற ஒட்டுமொத்த ஸ்டார்லிங் நெட்வொர்க்குக்கான பணத்தை யார் கொடுக்குறாங்கன்னா போலந்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி நவ்ரோக்கி என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்களே இங்கே இப்போ பயங்கர கஷ்டத்தில் இருக்கிறோம், இதுக்கப்புறம் நாங்களாம் கொடுக்க முடியாதுன்றாங்க. இப்போ உக்ரைன் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இல்லை நீங்கள் சப்போஸ் அப்படி கொடுக்கலன்னா அது நேராக புடின் அவர்கள் வந்து உக்ரைன் கேட்டை திறந்து விட்ட மாதிரி நேராக அங்கே வந்து அவங்க எங்கள் நாட்டுக்குள்ளேயே வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நான் பார்த்துக்கிறேன், வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கிறேன்ட்டாங்க. என்னப்பா, போலந்தினுடைய புதிய பிரசிடெண்ட் வந்து அடித்து நோத்திட்டு இருக்கிறார் ஒரு பக்கம். இந்த 2 அறிவிப்புகள் அந்த பக்கம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ உக்ரைனுடைய எல்லை பகுதியான ஹங்கேரி, போலந்து இது 2மே லைட்டாக எதிர்ப்பு காட்டிகிட்டு இருக்காங்க. அடிஷனலாக ஸ்லோவாக்கியா இருந்தாலும் இன்று வசூல் மலை எந்த அளவுக்கு பொழிந்திருக்கிறார்கள், ஓரளவுக்கு உண்டியில் வசூல் வந்திருக்கா அப்படின்னா வந்திருக்கு. இன்றைக்கி நார்வே வந்திருக்காங்க. இன்றைக்கி நார்வே வந்து பெரிய அளவுக்கான நிதி 8.4 பில்லியன் கொடுக்குறாங்க 2025-26. நார்வே வந்து கண்டிப்பாக கொடுக்கலாங்க, இதை விட அதிகமாக கொடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி உக்ரைனால் ஒரு செழிப்பாக மாறின நாடு யாருன்னா நார்வே தாங்க. நார்வே வந்து இவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஐரோப்பாவுக்கு, ரஷ்யா தான் அதிகமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ரஷ்யா கிட்ட கட் பண்ண அப்புறம் நார்வேவுக்கு டைரெக்டாக வாங்க ஆரம்பித்தாங்க. அதுவும் அப்போ நார்வே வந்து ரேட் அதிகம், அப்போ குரூடாயிலோட விலையே ரொம்ப ரொம்ப அதிகம், பக்கத்துலேருந்து கொடுத்ததுக்கே 100-110 பக்கம்லாம் விற்றுச்சு அப்போ. அதனால் பயங்கர இப்போ திடீர்னு நார்வேயோட பொருளாதாரத்தை எடுத்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் இந்த 2022க்கு அப்புறம் ஒரு ஜாக்பாட் யாருக்குன்னா அது நார்வேவுக்கு தான். இங்கே கூட கொரோனா பீரியடில் ஒரு சிலருக்கு வருமான இழப்பு ஏற்பட்டிருக்கும், ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் அடிச்சிருக்கும். இந்த மாஸ்க் விற்கிறவங்களுக்கு, மற்றவங்களுக்கு இந்த சானிடரி சேல்ஸ் பண்ணவங்களுக்கு லாபம் அடிச்சிருக்கல, அதே மாதிரி தான் ஒரு வகையில் லாபம் அடித்த நாடு நார்வே. அவங்க இது வரைக்கும் ஒரு 40-50 பில்லியன் பக்கம் எடுத்திருப்பாங்க, அதில் அவங்க 8.6 பில்லியன்றது ரொம்ப கம்மி தான்ன்றது நான் கூடுதல் தகவலாக சொல்கிறேன். நான்
ஜெர்மனியுடைய இரண்டு அறிவிப்பு. காலியில் பொருளாதாரம் காலி, எல்லாமே காலி, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் நிறுத்துறேன்னு காலைல நான் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் சொன்னேன்னா அவங்க பென்ஷன் ஸ்கீம்லேருந்து எல்லாத்தையும் நிறுத்த போகிறேன்னு சொன்னாரையா. இப்போ ஜெர்மனியுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அங்கே இஸ்ரேல்னு எடுத்து பாருங்கள், உக்ரைனுக்கு போயிட்டு கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்கு அடுத்த 2 வருடத்தில் 26-27க்குள்ளார நான் உங்களுக்கு 9 பில்லியன் கொடுக்குறேன்றாங்க. இது ஜெர்மனிக்குள்ளாரே பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கேளே. என்னலே எங்களுக்கு பென்ஷன் ஸ்கீமை கட் பண்ணுறீங்க, ஜென்ரல் ஸ்கீம் இன்னும் அதான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமை கட் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஃபண்டு இல்லைன்னு சொல்லிவிட்டு வெல்த் நேஷனுக்கு நாங்கள் ஃபண்டு கட் பண்ணுறோம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே போய்ட்டு 9 பில்லியன் கொடுக்குறீங்களா அப்படின்னு இன்றைக்கி ஜெர்மனிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு புகைச்சல் வந்திருக்கிறது. அதை கூடிய வரையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஜெர்மனிக்குள்ளார எழுதி வைத்து கொள்ளுங்கள், இவங்க அங்கே போய் 9 பில்லியன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் ஃப்ரைட் ரைஸ் அவர்கள் புலம்பி என்னால் பொருளாதாரத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியலன்னு சொன்ன ஒரு வார்த்தையும், அப்போ கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியலன்னா அங்கே 9 பில்லியன் கொடுக்கறதுக்கு இனிக்குதா அப்படின்ற வார்த்தை அந்த இடத்துல கண்டிப்பாக வரும். ஸோ இனி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த இடத்துல. இத்தாலி மட்டும் நாங்கள் ஆள் அனுப்பலாம் கூட பரவாயில்ல, இந்த கன்னி வெடிகளை கடலுக்கு மேலே மிதக்க விட்டுருக்காங்க இல்லையா, அதை அகற்றுவதற்கு வேணால் நான் உங்களுக்கு எங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் கப்பல் அனுப்புகிறோம்பா, சந்தோஷமாக இருங்க உக்ரைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உக்ரைன் மறுபடியும் இன்றைக்கி லாங் நேப்டியூன், அதாவது தொலைதூரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய லாங் நேப்டியூன் 1000 கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடியது நாங்கள் அடுத்த கட்ட ஆய்வுக்கு உட்படுத்திட்டோம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுமே விட்டுருக்காங்க. இவங்க வீடியோ பதிவு விட இன்றைக்கி என்ன போட்டிருந்தாங்கன்னா, அந்த ஃப்ளமிங்கோ மிசைல்ஸ் கொஞ்ச நாளாக வீடியோ வெளியிட்டிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் பாசிபிள் எந்த இடத்துல இருக்குன்றது 3 இடத்துல கெஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரஷ்யா மேலே கியூ பக்கத்தில், அங்கே மேலே அதாவது போலந்து பக்கத்துலேயே கிட்டத்தட்ட வந்துடுதுன்றாங்க. போலந்து பக்கம் இல்லை, சாரி பெலாரஸ் பக்கத்தில், இன்னொன்று சென்ட்ரு, அப்படின்லாம் ஒடிசா. இந்த 3 பகுதியில் தான் வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஜியோ லொக்கேஷனை டேக் பண்ணியிருக்காங்க. கூடிய வரையில் நாளை மறுநாளோ நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதை விட மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ், ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்தியா வருகிறார், இந்தியா பேச்சுவார்த்தை நடத்த போகிறார், நீங்கள் ரஷ்யாவிடம் வாங்க வேண்டாம் என்று உறுதியாக ரெக்வஸ்ட் வைக்க போகிறார். இது மாபெரும் சந்திப்பு. ஜெலன்ஸ்கி வராரு, முடிஞ்சால் நம்ம பேசிட்டு வந்துடலாம், என்னப்பா என்ன சமாச்சாரம்னு போய் பேசிட்டு வந்துடலாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுங்க. ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நான் 3 விஷயத்தை நான் பேசணுன்னு விரும்புகிறேன். நான் மொதல் விஷயம், இன்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறிப்பாக காசாவுக்குள்ளார பத்திரிகையாளர்கள் ஒரு 4 பேர் உட்பட 15 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவு கூட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். வருகின்ற செப்டம்பர் மாதத்துக்குள்ளே உக்ரைன் பாருங்கள், இஸ்ரேல் நீட்டாக அங்கே அங்கீகரிக்கணும். யார் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கலை அப்படின்னா நடக்கிற சம்பவமே வேறையாக இருக்குன்னு சொல்லிட்டு மேக்கன் அவர்கள் மறுபடியும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. பின்லாந்துடைய பிரசிடென்ட் ஸ்டப் அவர்கள் நம்ம தொடர்ந்து காசாவை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இழந்ததை நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போனது நம்ம ஃபெயிலர்னு பார்க்குறோம், ஃபெயிலர் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இன்டர்நேஷ்னல் லாவையும் சரி எல்லா லாவையும் மீறிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம பார்த்து இஸ்ரேலில் நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்றாங்க. இஸ்ரேல் இல்லை, பக்கத்தில் இன்றைக்கி அரபு நாடுகள் இன்றைக்கி ஃபுல்லாக உணவு மேலே டெலிவரி பண்ணாங்க. நிறைய குடியிருப்புகள் மேலே போய் விழுந்ததாகவும் ஹெஸ்புல்லானுடைய தலைவர் குவைஷம் அவர்கள் இன்றைக்கி இறுதி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஹெஸ்புல்லாவில் அமைதி இல்லாத சூழ்நிலை, சிவில் வார் வருவதற்கான காரணமே இன்று லெபனான் அரசாங்கம் இஸ்ரேல் தான் பொறுப்பேற்கணும், நாங்கள்லாம் கிடையாதுன்ட்டாங்க, நாங்கள் ஆயுதங்கள் போட முடியாது. ஏன்னா இன்றைக்கி காலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் லெபனான் இராணுவத்துடன் இணைந்து ஹெஸ்புல்லா ஆயுதங்கள் சரண்டர் பண்ணலன்னா முழுமையாக நாங்கள் தேடுதல் வேட்டையில் உங்களுக்கு நான் ஃபுல் ஹெல்ப் பண்ணுறோம், உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னு அவங்க கேட்க. இந்த கேள்வி தான் ஹெஸ்புல்லாவுக்கு ஒரு கோபம் வந்துருச்சு. அது எப்படி நீ அவங்கள நாட்டை விட்டு வெளியேன்னு சொல்லும்போது நீங்கள் உள்ளே வரன்னு கேட்குறாங்களா அப்படின்ற மாதிரி தான் பெரிய அளவு அவங்க பிரச்சனை போயிட்டுருக்குன்றது ஒரு கூடுதல் தகவல். இந்த நிறைவு பகுதியில் நம்ம என்ன அந்த உலகத்துக்கு சொல்ல வரலான்னா, இது ரேப் க்ரைம் ரிப்போர்ட்டுங்க. இங்கிலாந்து அண்ட் வேல்ஸில் 2000 8593, ஜெர்மனியில் 8133, ஃப்ரான்ஸில் 7500, போலந்தில் 2399. அதே இப்போ 2023 அதே ரேப் க்ரைம் ரிப்போர்ட் இங்கிலாந்து அண்ட் வேல்ஸில் 68109, மாபெரும் வளர்ச்சி. எவ்வளோ வருஷம் 68109. ஜெர்மனி அதை விட மாபெரும் வளர்ச்சி 39000.
29. ஃப்ரான்ஸ் 42,400. போலந்து பார்த்தீங்களா 1127. அதுதான் போலந்துன்றாங்க. எப்படி வேறு லெவலுன்றாங்களா நாங்கள்? சரி, ஓகே. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விக்மர் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.